மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து நெல்லை மாமன்ற கூட்டத்தின் போது அதிமுக கவுன்சிலர் பவுல்ராஜ் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் நிலவும் சுகாதார சீர்கேடு மற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் அலட்சியத்தை கண்டித்து மாமன்ற உறுப்பினர் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் என்பவர் தனது சொந்த வாகனத்தில் அவரது வார்டுகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை அள்ளிக் கொண்டு வந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள பெரும்பாலான வார்டுகளில் கடந்த சில வாரங்களாகவே எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குப்பைகளை அள்ளாமல் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. இதனால் அப்பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயமான சூழலும் அங்கு நிலவி வருவதாக அந்த வார்டு கவுன்சிலர் பல முறை திருநெல்வேலி மாநகராட்சியிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சியில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ராமன்கோ என்ற தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் கடுமையான புகார்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள், முகக்கவசங்கள் போன்ற எந்த ஒரு அடிப்படை உபகரணங்களும் வழங்கப்படவில்லை. போதிய பணியாளர்களை இந்த நிறுவனம் நியமிக்கப்படவில்லை. மேலும் பணியாளர்களுக்கு தேவையான சலுகைகளோ ஊதிய உரிமைகளோ கொடுக்காமல் இருப்பதால் பல தொழிலாளர்கள் வேலைக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். இதன் காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகளிலும் கடந்த 10 நாட்களாக எந்த ஒரு அடிப்படை சுகாதார பணிகளும் நடைபெறவில்லை என்று பல திமுக கவுன்சிலர்களை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 5வது வார்டு பகுதியில் நிலவக்கூடிய இந்த சுகாதார சீர்கேடை கண்டித்து தற்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய மாமன்ற கூட்டத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாசலில் அமர்ந்து ஒரு தர்ணா போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக மாமன்ற கூட்டத்தை முடித்துவிட்டு மேயர் வெளியே வர முடியாத அளவிற்கு பொதுமக்கள் இந்த வாசலை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இதன் காரணமாக மேயர் அவரது அறையிலே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 5வது வார்டு கவுன்சிலரான பவுல்ராஜ் என்பவரும் தனது வார்டுகளில் எந்த ஒரு பணியும் முறையாக நடைபெறவில்லை. குறிப்பாக அங்கு தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகளை அள்ளுவதற்கு கூட மாநகராட்சி வாகனம் வராத காரணத்தினால் தனது சொந்த வாகனத்திலே அவரே அங்கு இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் அள்ளி கொண்டு வந்து இந்த மாமன்ற கூட்டத்திற்கு வந்து உள்ளே நடைபெறக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தில் தரையில் அமர்ந்து தமிழக அரசுக்கு எதிராகவும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயருக்கு எதிராகவும் ஒரு கண்டன கோஷத்தை நடத்தியது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று காலை முதலே திருநெல்வேலி மாநகராட்சியில் குறிப்பாக மாநகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தமிழக அரசுக்கு எதிராக பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் தண்ணீர் வரவில்லை. மேலும் மாமன்ற கூட்டத்தில் நடைபெறக்கூடிய பல வார்டுகளில் பல இடங்களில் குப்பைகளை அள்ளுவதற்கு கூட பணியாளர்கள் இல்லை என்று கூறி தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் மாநகர பகுதியை இன்று காலை முதல் ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. திருநெல்வேலி மாநகராட்சி நடைபெறக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தை முற்றுகையிட்டு 5 மற்றும் 6வது வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் மேயரை வெளியே செல்ல விட முடியாத அளவிற்கு இந்த ஒரு முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இதன் காரணமாக மாநகராட்சி கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி சரவணன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.